ஒரு சிறிய ஆர்வமுள்ள சிறுவன் அருண். அவனுக்கு சாகசங்கள் மிகவும் பிடிக்கும். ஒரு பிரகாசமான காலை அவன் தனது நம்பிக்கையான நாய் ப்ரூனோவுடன் பெரிய பச்சை காடுக்குள் நடந்தான். ப்ரூனோ தனது வாலை மகிழ்ச்சியாக ஆட்டியது. அப்போது திடீரென்று ஒரு வண்ணமயமான கிளி மரத்திலிருந்து கீழே பறந்து வந்தது. வணக்கம், நான் பிகோ கிளி என்று அது கீச்சிட்டது. அருண் சிரித்தான். ஹாய் பிகோ, நாங்கள் காடு சுற்றி பார்க்கப் போகிறோம். நீயும் எங்களுடன் வருவாயா? பிகோ தனது இறக்கைகளை அசைத்தது. நிச்சயமாக, சாகசங்கள் ரொம்பவே சுவாரஸ்யம். அவர்கள் காடு உள்ளே மேலும் நடந்தார்கள். அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. சருச் சருஸ். ப்ரூனோ மெதுவாக குரைத்தது. வூஃப், ஏதோ அங்கே இருக்கிறது. பிகோ ஒரு உயரமான மரத்தில் பறந்து பார்த்தது. அங்கே ஒரு சிறிய முயல் புதரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று பிகோ கீச்சிட்டது. அருண் மெதுவாக கிளைகளை பிரித்தான். சிறிய முயலை விடுவித்தான். முயல் மகிழ்ச்சியாக துள்ளியது. நன்றி என்று சொல்லி அது வேகமாக ஓடிப்போனது. ப்ரூனோ பெருமையாக தனது வாலை ஆட்டியது. அருண் சொன்னான், மற்றவர்களுக்கு உதவினால் சாகசம் இன்னும் அழகாக இருக்கும். பிகோ முன்னால் பறந்து கத்தினது. என்னை பின்தொடருங்கள், நான் ஒரு அற்புதமான விஷயம் கண்டுபிடித்தேன். அவர்கள் பெரிய மரங்களையும் அழகான மலர்களையும் கடந்து நடந்தார்கள். அவர்கள் ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை கண்டார்கள். சூரிய ஒளியில் நீர் வைரம் போல் மின்னியது. ப்ரூனோ மகிழ்ச்சியாக தண்ணீரில் குதித்தது. ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ். அருணும் பிகோவும் சிரித்தார்கள். விளையாடிக் கொண்டிருக்கும் போது ப்ரூனோ கல்லில் வழுந்து விழுந்தது. ஊஃப் ஊஃப். அது மேலே ஏற முடியவில்லை. அருண் கவலைப்பட்டான். பிகோ மேலே பறந்து சொன்னது, கவலைப்படாதே, நான் உதவுகிறேன். அருண் ஒரு நீண்ட மரக்கிளையை கண்டான். ப்ரூனோ, இந்த கிளையை பிடி. ப்ரூனோ அதை தனது பற்களால் பிடித்தது. அருண் மெதுவாக இழுத்தான். மேலே பிகோ உற்சாகமாக கீச்சிட்டது. இறுதியில் ப்ரூனோ பாதுகாப்பாக மேலே ஏறிவிட்டது. ஊஃப், நன்றி என்று அது மகிழ்ச்சியாக குரைத்தது. சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தது. தங்க நிற ஒளி காடை நிரப்பியது. அருண் சொன்னான், இன்று நாங்கள் ஒரு முயலுக்கு உதவினோம், ப்ரூனோவையும் காப்பாற்றினோம். பிகோ கீச்சிட்டது. மேலும் ஒரு ரகசிய நீர்வீழ்ச்சியையும் கண்டுபிடித்தோம். ப்ரூனோ குரைத்தது. இது மிகச் சிறந்த சாகசம். அருண் தனது நண்பர்களை பார்த்து சிரித்தான். சாகசம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் நட்பும் ஒற்றுமையும் இருந்தால்தான் அது சிறப்பாகும். அந்த சிறுவன், நாய், கிளி அழகான சூரிய அஸ்தமனத்தின் கீழ் வீட்டிற்கு நடந்து சென்றார்கள்.